அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்படுத்திய துயரம் மறைவதற்குள் அடுத்த அதிர்ச்சியாக 50 பயணிகளுடன் சென்ற விமானம் வானில் பறந்தபோது திடீரென ரேடாரில் இருந்து மாயமாகியுள்ளது. அண்மையில் அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 240 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் மறைவதற்குள் மற்றொரு பயங்கரம் நடந்துள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அமூர் மாகாணம் அருகே திண்டா நகரத்தை நோக்கி ஒரு பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்தது. இந்த விமானத்தில் 5 குழந்தைகள் உட்பட மொத்தம் 50 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த விமானம் திண்டா விமான நிலையத்தை நெருங்கும் வேளையில் விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. மேலும் திடீரென ரேடாரிலிருந்து அந்த விமானம் காணாமல் போனதால் விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழப்பத்தில் இருந்தனர். மாயமான விமானமான AN-24 என்பது பழமையான சோவியத் தயாரிப்பு விமானம். இது குறுகிய தூரங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் டர்போபிராப் வகை விமானம். கடந்த ஆண்டுகளாக பல தடவைகள் இது சார்ந்த விபத்துகள் நிகழ்ந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் மீண்டும் ரஷ்யாவின் உள்ளூர் விமான பாதுகாப்பு நிலையை கேள்விக்குறியாகியுள்ளது. இதனையடுத்து இந்த சம்பவம் உறுதியானதும் ரஷ்யாவின் அவசர நிலை சேவைத்துறை மற்றும் விமான பாதுகாப்பு துறைகள் இணைந்து தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. மேலும் MI-8 ரக ஹெலிகாப்டர் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ரஷ்யாவில் 50 பேருடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கி விழுந்து நொறுங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விமானம் அங்காரா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தால் இயக்கப்பட்டு வந்த ஆண்டோனோவ் வகையை சேர்ந்ததென்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விமானம் சோவியத் யுகத்தில் வடிவமைக்கப்பட்ட AN-24 எனப்படும் பழைய வகை விமானம். இது குறுகிய தூரத்திற்கு பயணிக்க வடிவமைக்கப்பட்ட விமானம் ஆகும். தற்போதும் சில பகுதிகளில் மட்டும் இந்த வகை விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இதுவரை நிகழ்ந்த பல விபத்துகள் காரணமாக இந்த வகை விமானத்தின் பாதுகாப்பு குறித்து விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்.